நாளை காலையில் நீங்கள் எழுந்து மனதளவில் லேசாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் லாட்டரியில் வென்றதாலோ அல்லது திடீரென உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விட்டதாலோ அல்ல, மாறாக மகிழ்ச்சியை அதிகரிக்கும் அறிவியல் பூர்வமான அன்றாட பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு தெரிந்திருப்பதாலேயே இது சாத்தியம். உண்மை இதுதான். மகிழ்ச்சி என்பது சில அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டும் கிடைக்கும் மாயாஜால பரிசு அல்ல. இது ஒரு கலை. தினமும் அதிக மகிழ்ச்சியை உணர நம் மூளையை பயிற்றுவிக்க எளிய வழிகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இந்த வீடியோவில் இன்றைய மகிழ்ச்சியாக இருக்க அறிவியல் பூர்வமான 7 வழிகளை பார்க்க போகிறோம். வீடியோவின் முடிவில் வாழ்க்கை கடினமாக தோன்றும் போதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி உங்களிடம் இருக்கும். அதனால் தொடர்ந்து பாருங்கள். சரி, முதல் குறிப்பிற்குள் செல்வோம். 2 நிமிட நன்றியுணர்வு மாற்றம். மிக எளிமையான ஒன்றிலிருந்து தொடங்குவோம். நன்றியுணர்வு. இதை நீங்கள் முன்பே கேள்விப்பட்டிருக்கலாம். நன்றியுணர்வுடன் இருங்கள். ஆனால் பெரும்பாலானோர் தவறவிடும் விஷயம் இதுதான். இது நன்றியுணர்வு நாட்குறிப்பில் நாவல் எழுதுவது பற்றியது அல்ல. இது ஒரு விரைவான மனமாற்றத்தை பற்றியது. கலிபோர்னியா பல்கலைக்கழக உளவியலாளர்கள் தினமும் நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கும் 3 விஷயங்களை எழுதி வைப்பது உங்கள் மூளையை எதிர்மறைக்கு பதிலாக நேர்மறையான விஷயங்களை கவனிக்க பழக்குகிறது என்று கண்டறிந்துள்ளனர். இதை சிந்தித்து பாருங்கள். போக்குவரத்து நெரிசல், மின்னஞ்சல்கள், மன அழுத்தம் ஆகியவற்றை கவனிப்பதற்கு பதிலாக உங்கள் மூளை ஒரு அந்நியரின் புன்னகை, காபியின் சுவை, இன்று வைஃபை சரியாக வேலை செய்கிறது போன்றவற்றை கவனிக்கத் தொடங்கும். இதோ ஒரு எளிய வழி. இதை அதிகம் யோசிக்காதீர்கள். இன்று காலை என் செல்ல பிராணி என்னை கணிக்கவில்லை என்பது போன்ற சிறிய விஷயமும் இதில் அடங்கும். என் நண்பன் ஒருவன் ஒவ்வொரு இரவும் தான் நன்றியுணர்வோடு இருக்கும் 3 விஷயங்களை தன் மனைவிக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பத் தொடங்கினான். அவர் சொன்னார், இது அவரது மனநிலையை மேம்படுத்தியது மட்டுமல்லாமல் இருவரும் அன்றைய நாளை நல்ல விஷயங்களுடன் முடித்ததால் அவர்களின் உறவும் பலப்பட்டது. 2 10 நிமிட நடைபயிற்சி சில நேரங்களில் மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகளை விட சிறப்பாக செயல்படுகிறது. டியூக் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் மிதமான மன அழுத்தத்திற்கு உடற்பயிற்சி மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகளைப் போலவே பயனுள்ளதாக இருக்கும் என்று கண்டறிந்துள்ளனர். நாங்கள் மாரத்தான் ஓடுவதை பற்றி பேசவில்லை. 10 நிமிட வேகமான நடைபயிற்சி கூட உங்கள் மனநிலையை மேம்படுத்த போதுமானது. ஏன்? உடற்பயிற்சி எண்டோர்பின்களை வெளியிடுகிறது. அவை மகிழ்ச்சியை தரும் வேதிப்பொருட்கள். இது உங்கள் மூளையின் வேதியியலை மாற்றுகிறது. கடைசியாக நீங்கள் சோகமாக இருந்தபோது யாராவது உங்களை எழுந்து நடக்கவோ அல்லது நடனமாடவோ சொன்னதை நினைத்து பாருங்கள். முடிவில் நீங்கள் ஏன் வருத்தப்பட்டீர்கள் என்பதையே மறந்துவிட்டீர்கள். இதோ மிகச்சிறந்த பகுதி. இதற்கு விலை உயர்ந்த உபகரணங்கள் தேவையில்லை. வெளியே சென்று இயர்போன்களை மாட்டிக்கொண்டு உங்கள் மூளையை புத்துணர்ச்சி அடையச் செய்யுங்கள். தினமும் 10 நிமிடம் நடப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். பல் துலக்குவது போல இதை ஒரு கட்டாயமான செயலாக கருதுங்கள். சரி, நன்றியுணர்வு உங்கள் மூளையை பயிற்றுவிக்கிறது. உடற்பயிற்சி உங்கள் உடலை புத்துணர்ச்சி அடைய செய்கிறது. ஆனால் மகிழ்ச்சிக்கான மற்றொரு ரகசிய வழி நம் கண்முன்னே மறைந்திருக்கிறது. 3 5 நிமிட சமூக ரீசார்ஜ். மனிதர்கள் தொடர்புகளுக்காகவே படைக்கப்பட்டவர்கள். உண்மையில் 75 ஆண்டுகளாக மக்களை கண்காணித்த ஹார்வர்ட் ஆய்வு, ஆம், 75 ஆண்டுகள் மகிழ்ச்சியை தீர்மானிக்கும் முதன்மையான காரணி பணம், புகழ் அல்லது தொழில் வெற்றி அல்ல என்பதை கண்டறிந்தது. அது உறவுகளின் தரத்தை பொறுத்தது. ஆனால் இதில் ஒரு விஷயம் உள்ளது. நீங்கள் சமூகத்தில் அனைவரிடமும் பழகும் நபராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. 5 நிமிட உரையாடல் கூட உங்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்க உதவும். எனக்கு தெரிந்த ஒருவர் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொள்ளும் போதெல்லாம் நண்பருக்கு அடைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டார். வாகனங்களால் எரிச்சல் அடைவதற்கு பதிலாக இப்போது அந்த சிறிய உரையாடல்களை அவர் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார். அது ஆழமானதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு வேடிக்கையான மீம், ஒரு சிறிய குறுஞ்செய்தி, காப்பி கடை ஊழியருடன் ஒரு சிறு பேச்சு. இன்று உங்களுக்கு பிடித்த ஒரு நபரை தொடர்பு கொள்ளுங்கள். அது மெசேஜாக இருந்தாலும் சரி, வாய்ஸ் நோட்டாக இருந்தாலும் சரி, சும்மா அனுப்பிவிடுதல். இப்பொழுது சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், மகிழ்ச்சி என்பது எதையாவது சேர்ப்பது மட்டுமல்ல, சில நேரங்களில் எதையாவது குறைப்பதும் தான். 4 டூம் ஸ்க்ரோல் டிடாக்ஸ். உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் அடிக்கடி போனை ஸ்க்ரோல் செய்து கொண்டே இருப்பீர்கள். திடீரென்று 1 மணி நேரம் ஆகிவிடும். நீங்கள் சோர்வாக உணர்வீர்கள். எதை பார்த்தோம் என்பது கூட உங்களுக்கு தெரியாது. இது எத்தனை முறை நடக்கிறது? ஆமாம், அதுதான் டூம் ஸ்க்ரோலிங். சமூக ஊடகங்களை அதிகமாக பயன்படுத்துவது அதிக பதட்டத்திற்கும் குறைந்த மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. ஆனால் இதில் ஒரு திருப்பம் உள்ளது. எல்லாவற்றையும் திடீரென நிறுத்துவது தீர்வல்ல. அதற்கு பதிலாக எல்லைகளை வகுப்பதே சிறந்தது. பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தின் ஆய்வு ஒன்றின்படி சமூக ஊடக பயன்பாட்டை ஒரு நாளைக்கு 30 நிமிடங்களாக குறைப்பது தனிமையையும் மனச்சோர்வையும் கணிசமாக குறைக்கிறது. ஒருபுறம் நீங்கள் முடிவில்லாமல் ஸ்க்ரோல் செய்து அந்நியர்களுடன் உங்களை ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள். மறுபுறம் 30 நிமிடங்கள் திட்டமிட்டு பயன்படுத்துவது, மீம்ஸ்களை பார்த்து சிரிப்பது, நண்பர்களுக்கு மெசேஜ் செய்வது, செய்திகளை அறிவது, பிறகு லாக் ஆஃப் செய்வது.
இன்று உங்கள் போனில் 30 நிமிட டைமரை வையுங்கள். எவ்வளவு நிம்மதியாக உணர்கிறீர்கள் என்று சோதித்து பாருங்கள். சரி, நாம் நன்றியுணர்வு, உடற்பயிற்சி, உறவுகள் மற்றும் எதிர்மறையை தவிர்ப்பது பற்றி பேசினோம். ஆனால் பலரும் கவனிக்க தவறும் ஒரு முக்கியமான விஷயம் இதோ. 5. வியப்பின் சக்தி. நீங்கள் எப்போதாவது சூரிய அஸ்தமனத்தை பார்த்தோ அல்லது நட்சத்திரங்களை அண்ணாந்து பார்த்தோ திடீரென ஒரு பெரும் அமைதியை உணர்ந்திருக்கிறீர்களா? அதுதான் பிரமிப்பு. கலிபோர்னியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் ஒரு நிமிடம் பிரமிப்பை உணர்வது கூட மன அழுத்தத்தை குறைத்து, உடலில் வீக்கத்தை குறைத்து, மகிழ்ச்சியை அதிகரிக்கும் என்று கண்டறிந்துள்ளனர். இதன் சிறப்பம்சமே, இதை உணர நீங்கள் கிராண்ட் கேன்யன் வரை செல்ல வேண்டியதில்லை. எனக்கு தெரிந்த ஒரு பெண் தினமும் காலையில் ஒரு நிமிட பிரமிப்பூட்டும் வீடியோவை பார்க்கும் வழக்கத்தை வைத்திருக்கிறார். உதாரணமாக, ஆமை குஞ்சுகள் பொரிப்பது அல்லது விண்வெளியில் விண்வெளி வீரர்கள் இருப்பது போன்ற வீடியோக்கள். அது வேலைக்கு செல்லும் முன் அவளது மனநிலையை முற்றிலும் மாற்றியதாக கூறினாள். இந்த வாரம் வேண்டுமென்றே வியப்பை தேடுங்கள். வெளியே சென்று மேகங்களை பாருங்கள். ஒரு அற்புதமான இசையை கேளுங்கள். ஒரு பிரம்மாண்டமான மரத்தின் ஓவியம் கூட அதை தூண்டலாம். வியப்பு என்பது கண்களை திறப்பதை பற்றியது. ஆனால் புதிய விஷயங்களுக்கு உங்கள் காலண்டரை திறக்கும் போது மகிழ்ச்சியும் வளர்கிறது. 6. புதிய விஷயங்களை முயற்சிப்பதில் உள்ள மகிழ்ச்சி. இதோ ஒரு மகிழ்ச்சி முரண்பாடு. வழக்கமான விஷயங்கள் நமக்கு வசதியாக இருப்பதாக நினைக்கிறோம், ஆனால் அவை உண்மையில் நம்மை தேக்கமடைய செய்யலாம். சிறியதாக இருந்தாலும் ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்வது மூளையின் வெகுமதி வேதிப்பொருளான டோபமைனை அதிகரிக்கிறது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. தெரியுமா, நீங்கள் எதிலும் நிபுணராக வேண்டிய அவசியமில்லை. தொடக்க நிலையில் இருப்பதிலேயே மகிழ்ச்சி இருக்கிறது. என் நண்பர் ஒருவர் பந்து வீசி விளையாட கற்றுக்கொள்ள முடிவு செய்தார். அவர் இன்னும் பந்துகளை தவறிவிட்டுக் கொண்டேதான் இருக்கிறார். ஆனால் அதுதான் தனது நாளின் மகிழ்ச்சியான 10 நிமிடங்கள் என்று அவர் கூறுகிறார். ஏனெனில் அவர் முன்னேற்றம் அடையும் அதே வேளையில் தன்னை நினைத்து சிரிக்கிறார். நீங்கள் ஒரு புதிய சமையல் குறிப்பை முயற்சி செய்யலாம், கிறுக்கலாம், மேஜிக் வித்தையை கற்கலாம். எது வேண்டுமானாலும் உங்கள் ஆர்வத்தை தூண்டட்டும். இந்த வாரம் நீங்கள் பரிசோதிக்கக்கூடிய ஒரு சிறிய திறமையை தேர்ந்தெடுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், இலக்கு மகிழ்ச்சிதான், முழுமை அல்ல. இது நம்மை இறுதி, ஒருவேளை மிக வலிமையான மகிழ்ச்சியை தரும் விஷயத்திற்கு அழைத்துச் செல்கிறது. 7. பிறருக்கு உதவும் செயல்கள். இதில் சுவாரஸ்யமான பகுதி என்னவென்றால், நீங்கள் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் போது உங்கள் மூளையும் மகிழ்ச்சியை உணர்கிறது. ஒரு ஆய்வில் பங்கேற்பாளர்களுக்கு $20 வழங்கப்பட்டன. பாதியினரிடம் அதை தங்களுக்காக செலவிடச் சொன்னார்கள், மற்ற பாதியினரிடம் அதை மற்றவர்களுக்காக செலவிடச் சொன்னார்கள். பணத்தை கொடுத்த குழுவினர் அதிக மகிழ்ச்சியை உணர்ந்ததாக தெரிவித்தனர். இதற்கு பணம் தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. கதவை திறந்து பிடியுங்கள், அந்நியரை பாராட்டுங்கள், ஒருவருக்கு காபி வாங்கி கொடுங்கள். எனக்கு தெரிந்த ஒருவர் வாரத்திற்கு ஒரு முறை தனக்கு பின்னால் வரிசையில் இருப்பவருக்கு காபி வாங்கி கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவர் கொடுத்ததால் அல்ல, அது உருவாக்கிய மகிழ்ச்சிக்காக, வாரத்தின் தமக்கு பிடித்தமான பகுதியாக அது மாறியதாக அவர் கூறினார். இன்று ஒரு சிறிய நற்செயலை செய்யுங்கள். உங்கள் மனநிலையில் ஏற்படும் மாற்றத்தை கவனியுங்கள். இதோ உங்களுக்கான சவால். இந்த பட்டியலில் உள்ள ஒரு பழக்கத்தை தேர்ந்தெடுத்து இன்றே தொடங்குங்கள். நாளைக்குள் நீங்கள் மாற்றத்தை உணர்வீர்கள். ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது நாம் காத்திருக்கும் ஒன்றல்ல, அது நாம் உருவாக்கும் ஒன்று. பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும், மேலும் அறிவியல் பூர்வமான குறிப்புகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். உங்கள் மகிழ்ச்சிக்கான கருவி உங்கள் கைகளிலேயே உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதை பயன்படுத்தி உங்கள் நாட்களை மாற்றியமையுங்கள்.